ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். சரிங்களா? இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எப்பவுமே நம்ம இட்லி தோசைன்னு சாப்பிட்டு அழுத்து போயிருக்கோம். அதுக்கு ஆப்ஷனலாக ஒரு டிஷ்ஷு. இன்றைக்கி சூப்பரான இட்லி தான் செய்யப்போகிறோம். ஆனால் நம்ம ரெகுலரான அரிசி மாவில் செய்ய போகிறதில்ல. இது ரவை வச்சு ரவா இட்லி செய்ய போகிறோம். அது கூடவே கேரட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் போட்டு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது கூடவே டிஃபன் சாம்பார் நம்ம செஞ்சுருக்கோம் ஏற்கனவே. அது இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம லிங்க்கில். அது கூடவே அந்த டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம். சூப்பரான காம்பினேஷன். சரிங்களா? மார்னிங் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரவா இட்லி வித் சாம்பார். ஜாயின் பண்ணுங்கள், மெஷர்மெண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரவா இட்லி செய்ய போகிறோம். சரிங்களா? அதுக்கு தேவையான ரவை நம்ம எவ்வளோ ரவை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கேன். அது கூட பொடியை வச்ச கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் கடைசியாக ஒரு 1/2 கேரட்டு இதுமாரி திருவி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ ரவை இட்லிக்கு மெயினே நம்ம எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணுறோமோ அதுதான் டேஸ்ட். சரிங்களா? நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக தயிர், நல்லா கெட்டி தயிர் ஒரு 2 டீஸ்பூன் போடுவோம். சரிங்களா? கடைசியாக அதுக்கு தேவையான உப்பு. ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா ரவை அப்படியே கொஞ்சம் பெருசாகும், கொஞ்சம் மாவு திக்காகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். பாருங்கள், மாவு பதம் இப்படி இருக்கணும். இது இன்னும் திக்காகும். சரிங்களா? அப்போது திக்காகும் போது நம்ம லைட்டாக தண்ணி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதத்தில் பசஞ்சிட்டு மாவு நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நம்ம எப்படி தண்ணியை கரைச்சோம் அது பதம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்க. ஸோ இதான் பதம். இது மாதிரி தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் வந்து இட்லி வராது. ஸோ இது வந்து நம்ம இட்லி தட்டு, நார்மலாக நம்ம இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் ஊற்றி ஆவி காட்டி எடுத்துட வேண்டியதான். சரிங்களா? நான் எடுத்துட்டு உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தட்டில் ஊற்றி வச்சாச்சு. சரிங்களா? ஸோ ஒரு 12 to 15 மினிட்ஸ் கரெக்டாக அதை வெந்துடும். சரிங்களா? வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்துச்சு பாருங்க. ஸோ இப்போது ஒரு 13 to 15 நிமிஷம் வரையும் வந்தது. இப்போ என்ன பண்ணால் எப்படி செக் பண்ணால், ஏதாவது ஸ்பூனை உள்ளே விடுங்க. எடுக்கும் போதே பாருங்கள் இட்லி கூடயே வருது பாருங்கள், சுத்தமாக ஒட்டவையில் பாருங்கள். ஸோ இதான் பதம். சரிங்களா? எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரவா இட்லி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. இதுக்கு நம்ம சாம்பார், டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு, சூப்பராக இது. அதாவது இப்போது டெய்லி இட்லி தோசை ரெகுலராக சமைச்சு போர் அடிச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனல். சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. அதுவும் சாம்பார், இந்த நம்ம டிஃபன் சாம்பார் செஞ்சோம்ல, அந்த சாம்பார் தான் நான் இன்றைக்கி செஞ்சேன். அது கூட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இதே மெத்தடில் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லோரும் அசத்துங்க. சரிங்களா? ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்க்கு நம்ம புதுசாக வீடியோ போட போகிறோம். ஸ்டே டியூன். ஓகே? ருசி சாப்பிடுங்க, ரசிச்சு வாழுங்க. ஓகே? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டனில் ஆல் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். See you in the next video.